رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கேடு ஜன்னா. தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண்களில் மிகவும் பிரியமானவர் யார்? இதுக்கான ஆன்சர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் சந்தோஷமாக இருக்கும், சில சமயம் நெருக்கடியாக இருக்கும். இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வரும். நாம் செய்யும் சில தவறுகளால் அந்த நெருக்கடியான கால அளவு இன்னும் அதிகமாகும். நம்மால் ஒரு நாள் கூட தவறுகள் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் மனிதனின் படைப்பு அப்படி செய்யும் தவறுகள் நமக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிந்த தவறுகள் 1 இருக்கும் என்றால் தெரியாத தவறுகள் 100 இருக்கும். இதன் காரணமாக தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. செய்யும் தவறுக்கு ஏற்ப சோதனைகள் இருக்கும். தவறை சரி செய்துவிட்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். செய்யும் தவறுக்கு நான் இப்படி தவறு செய்துவிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என தௌபா செய்யலாம். நமக்கு தெரியாத தவறுகளுக்கு எப்படி தௌபா செய்வது என நிறைய பேர் தௌபா செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஆரம்பத்தில் அது தெரியாது. அந்த சிறு தவறுகள் எல்லாம் பெரியதாகி நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அது வராமல் தடுக்க இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். என்ன துவா ஓதுவது என யோசிக்க வேண்டாம். சிம்பிளாக நான் ஒரு தஸ்பீஹ் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு இதை எப்படியாவது 100 முறை ஓதிவிட்டால் போதும். நெருக்கடி இல்லாத வாழ்க்கை வாழலாம். அந்த தஸ்பீஹ் என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இதை 100 முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இதில் நாம் அறியாமல் செய்த 100 தவறுகளும் அடங்கிவிடும். இப்படி டெய்லி இந்த தஸ்பீஹை ஓதி வரும்போது நம்முடைய கணக்கில் ஒரு பாவமும் இருக்காது. கல்பு சுத்தமாகும். நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதோடு மட்டுமல்லாமல் நிம்மதியை, அமைதியை இந்த தஸ்பீஹ் தரும். அல்லாஹ்விற்கு மிக பிடித்த வார்த்தை. அல்லாஹ்வை சிறந்த வார்த்தைகளால் புகழ வேண்டும் என்றால் இந்த திக்ர் தான் சிறந்தது. இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தை என்பதால் இதை ஓதினால் இறைவனின் நெருக்கத்தை பெறலாம். இதை தினமும் காலை மாலை என 100 முறை ஓதினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏராளமான நன்மைகள் நம் கணக்கில் எழுதப்படும். இது நம்முடைய வாழ்வாதாரத்தில், அதாவது ரிஸ்கில் பரக்கத் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இது கூட இன்னொரு வார்த்தை, அதாவது சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதோட மீனிங் என்னன்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். இதை சேர்த்து ஓதினால் நாளை மறுமையில் இங்கு நாம் செய்த நன்மையான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் மீசான் என்ற ஒரு தராசில் எடை போடப்படும். நன்மை தட்டு கனமானதாக இருந்தால் நமக்கு சொர்க்கம், தீமை தட்டு கனமாக இருந்தால் நரகம்தான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தைகள் மீசான் தராசில் கனம் கூடியதாக இருக்கும். வேறு எந்த திக்ர்களுக்கும் இந்த சிறப்பு இல்லை. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை தந்துள்ளான். நாவுக்கு எளிதான வார்த்தைகள் இவை. நாளை மீசான் தராசில் எடை கூடி நமக்கு சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஈஸியாக சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இதை ஓதினால் இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், மறுமையும் சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தை நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஓதி பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். தஜ்ஜால் எந்த நகரத்திலிருந்து வெளியேறுவான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.